வணக்கம். மார்க்கெட் ஃபால், கரெக்ஷன் இல்ல கிராஷ் இந்த மாரி ஒவ்வொரு பீரியட் டியூரேஷன்லயும் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த மாரி ஃபால் வரும்பொழுது, அது ரெக்கவர் ஆகி பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கும்? ஆம், அதாவது டைம் டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? எவ்வளோ நாள் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி காலையில 10 மணிக்கு தாம்பரம் சாலையூர்ல ட்ரெய்னிங் செஷன் இருக்கு. அதுக்கான லிங்க்கும் ஈவினிங் அதே 4ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு பள்ளிக்கரணையில ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ட்ரெய்னிங் செஷன் இருக்கு. இந்த 2 ட்ரெய்னிங்கோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. அதேபோல என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, ஒரு மார்க்கெட் ஃபால், கரெக்ஷன், கிராஷ் இந்த மாரி பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நெறைய பேர் வந்து நேம் வந்து நம்மோ மீன் பண்ணுவோம். ஒரு ஒரு சில ரெக்கவரி உடனே நடந்திருக்கு. ஒரு 3 மாசம், 6 மாசம். ஒரு சில ரெக்கவரி 1 இயருக்கு மேலலாம் ரெக்கவர் ஆகுறதுக்கு டைம் எடுத்திருக்கு. உண்மையிலேயே என்ன மாதிரி கரெக்ஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இத நம்ம ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, நெறைய பேர் கேட்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா, மார்க்கெட் ஒரு நாள் ரெக்கவர் ஆகும். ஓகே. எல்லாரும் சொல்ற விஷயம் அதுதான். மார்க்கெட் ஒரு நாள் ரெக்கவர் ஆகும். சரி. அது எப்போ? அது தெரிஞ்சிட்டா என்னோட டார்கெட் இன்வெஸ்ட்மென்ட் ஒண்ணு இருக்கும். டைம் பேஸ்டு டார்கெட் இருக்கும். அடுத்த ஒரு 6 மாசத்துல நான் இப்ப மார்க்கெட் கரெக்ஷன்ல இருக்கு. நான் இப்ப இன்வெஸ்ட் பண்றேன். ஒரு 6 மாசத்துல எனக்கு பணம் திரும்பி தேவைப்படும். பட் அந்த 6 மாசத்துக்குள்ள அது ரெக்கவர் ஆகுமா? ஆகாதா? அந்த கொஸ்டினும் இருக்கு. ஸோ, அப்ப என்னன்னா, அந்த டைம் என்னோட தேவைப்படுற நேரத்தில அந்த மார்க்கெட் ரெக்கவர் ஆனா தான் எனக்கு அது பெனிஃபிட். இன்கேஸ் இது என்னோட பிரைம் டைம் தவிர்த்து தாண்டி இல்ல இன்னும் டி டிலே டைம் எடுத்துக்கிச்சு, அதிகமான நேரம் எடுத்துக்கிச்சு ரெக்கவர் ஆகுறதுக்கு அப்டின்னா, அது எனக்கு யூஸ் இல்லாமவும் போகலாம். ஸோ, அப்ப இந்த டைம் பிரெடிக்ஷன் பண்ண முடியுமானா, கண்டிப்பா யாராலயும் பண்ண முடியாது. ஈவன் வாரன் பஃபட் இது மாரி வேர்ல்ட் ஃபெமிலியர் இன்வெஸ்டார்ஸ்னாலயும் கூட மார்க்கெட் எவ்வளோ டூரேஷன்ல அது ரெக்கவர் ஆகுன்றத பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா, இவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ப்ராபபிலிட்டி என்ன? பிரிபேர்ட்னஸ் இது 2 விஷயம் தான் இவங்க கிட்ட இருக்கிற பெரிய ஸ்ட்ரெங்த். ஸோ, இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபால் டெம்பரவரி வாலட்டிலிட்டி. ஏதோ ஒரு டெம்பரவரி வாலட்டிலிட்டினா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து கோவிட் பேண்டமிக் சொல்லலாம். வார், பேனிக் செல்லிங். ஸோ, அப்ப வந்து என்னன்னா, இது ஒரு சென்டிமென்ட் பேஸ்டு ஃபால். இப்ப இந்த சென்டிமென்ட் பேஸ்டு ஃபால் வரும்போது, ஃபாஸ்ட்டான ரெக்கவரி இருக்கும். அதுதான் நமக்கு கோவிட் பேண்டமிக்ல நடந்தது. ஏன்னா 2020 மார்ச், ஏப்ரல்ல செம ஃபால். கிட்டத்தட்ட 20% 10-20%க்கு மேல ஃபால் ஆச்சு. பட் அங்கருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு அந்த 6 to 8 மந்த்ஸ்ல ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ, அப்ப என்னன்னா, இந்த ஃபாலுக்கு நம்ம பயப்பட தேவையில்ல. இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ். ஸோ, இதுல வந்து வாரும் இன்க்ளூட் ஆகும். பேனிக் செல்லிங்கும் இன்க்ளூட் ஆகும். அடுத்தது எக்கனாமிக் சைக்கிள். இந்த ஃபால் கரெக்ஷன் இதுதான் ரியல் டேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக் சைக்கிள்ன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். இன்வெஸ்டாருக்கு பொறுத்தவரைக்கும். இது என்ன அப்படின்னா, எக்கனாமிக் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காவே இருக்க முடியாது. எல்லா வருஷமும் 20 வருஷமா எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா அந்த மாரி எக்கனாமி இந்த உலகத்துல எந்த கண்ட்ரிலயுமே இல்ல. ஸோ, ஒவ்வொரு எக்கனாமிக் சைக்கிள்ன்றது ஒரு ஒரு சில டைம்ல வந்து ஸ்ட்ரெங்தனா இருக்கும். ஒரு சில டைம்ல அது கொஞ்சம் வீக் ஆகும். அகைன் இது ஒரு சைக்கிளிக் மாரி. ஸோ, அப்ப வந்து என்னன்னா, இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் வந்து வீக் ஆகுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ, அப்ப இந்த 2வது இதுல என்னன்னா, இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஸ்லோ டவுன், எக்கனாமி ஸ்லோ டவுன் இது எல்லாமே ஆ இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். ஸோ, இந்த ஃபால் வந்தது அப்படின்னா, மார்க்கெட் ரெக்கவர் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனா, இது ஒரு நார்மல் சைக்கிள் தான். இது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸ்ட்ரக்சரல் டிக்ளைன் 3வது. இதுதான் ரியல் டேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, எக்கனாமி வீக் ஆகுது, குரோத் ஸ்டாக்னன்ட் ஆகுது. இது ரொம்ப டேஞ்சர். இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அ ஸ்லோ ஸ்லோ டவுன். இந்த இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஸ்லோ டவுன் 3மே ரொம்ப நாளைக்கு ஸ்டே பண்ண முடியாது. கண்டிப்பா அது அடுத்த கட்டத்த தாண்டி போயிடும். பட் ஆனா, எக்கனாமி வீக் ஆகுறது இருக்கு பார்த்தீங்களா? அது ரெக்கவர் ஆகுறதுக்கு இன்கேஸ் ஒரு சில கண்ட்ரீஸோட எக்கனாமி பெரிய அளவுக்கு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட நெய்பர் கண்ட்ரீஸே சொல்லலாம். ஸோ, அப்போ வந்து என்னன்னா, பிரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இன்கிரீஸ் ஆயிடும். ரூ. 10க்கு இருக்கிற பொருள் ரூ. 100 ரூ. 200க்கு மாறிடும். அ அங்க ஃபுட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து
டிமாண்ட் அதிகமாக கிரியேட் ஆகிடும். ஸோ நிறைய தவறு நடக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகுது ஒரு கண்ட்ரி அப்படின்னா மோசமான நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் சொல்கிறேன். பட் ஆனால் வீக் ஆகிறது அது மறுபடியும் டெவலப் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்டும் வீக்காக இருக்க தான் சான்சஸ் இருக்குது. இது வந்து இதில் நம்ம இன்னும் ஜப்பான் மாதிரி 10 வருஷத்துக்கு மேலே கூட எடுத்துக்கலாம் எக்கனாமி ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ இதை எப்படி இதில் இதில் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கொஷின்னா, என்ன மாதிரி மார்க்கெட் ஃபாலுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ வார், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், பேனிக் செல்லிங் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே டெம்பரவரி இதுதான் சிச்சுவேஷன் தான். இப்போ நம்ம பார்க்குற ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலோட பிரச்சனையும் டெம்பரவரி சிச்சுவேஷன் தான். ஆனால் இந்த பிரச்சனை அடுத்த பிரச்சனையை கிரியேட் பண்ணக்கூடாது. அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எக்கனாமிக் சைக்கிள் அதோட பாதிப்பு இருக்கக்கூடாது. அதாவது இப்போ ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பாதிப்பு இன்ஃப்ளேஷன்லேயோ கவர்மெண்ட்டோட அதாவது சென்ட்ரல் பேங்க்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயோ சேஞ்சஸை பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன் பை ஒன் அடுத்தடுத்த பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃபாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது ஆவரேஜ் பண்ணுறதுக்கோ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த வீடியோ பற்றின மேலும் உங்களோட கொஷின்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஏப்ரல் 4 ட்ரைனிங் செஷன் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து யூஸ் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.